சத்தியம் சில சமயம் தூங்கும். சத்தியம் ஆனால் செத்து விடாது. அந்த சத்தியத்தின் மறு உருவம் தான் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இந்த பனையூர் போற விஷயம் கொஞ்சம் நாளா இல்லாம இருக்கு. நிர்வாகிகள் நிறைய பேர் எங்க போனாங்க? ஒரு 4-5 எம்எல்ஏ போனாங்க. அவள் நட்டாத்துல விட்டாச்சு. திமுகவா அண்ணா திமுகவா பார்க்கும்போது இன்னைக்கு திமுக எதிர்ப்பு விழ வேண்டிய வாக்குகள் அங்க தாவேகாக்கு போயிடுச்சு. ஆனா அது எங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள். எடப்பாடியார் செய்த திட்டங்கள், நலத்திட்டங்கள், புரட்சி தலைவர் அம்மா செய்த திட்டங்கள், புரட்சி தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள், இதையெல்லாம் நாம மறந்து இப்படி போட்டடிச்சு இப்படி இருமாந்து நிக்கிறமே மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்வர் விஜய் நடித்த எல்லா படத்துலையும் அவர் எம்ஜிஆரை இருக்கிறாரு. புரட்சி தலைவரை தொடாம அவரை பத்தி பேசாம யாரும் கட்சி ஆரம்பிக்க முடியாது. இது தமிழகத்துக்கு ஒரு விதி. அது ஒரு நடிகரை பார்க்க கவர்ச்சி காரணமாக, சினிமா மோகம் காரணமாக பார்க்க வந்த குடும்பத்தை ஒரு தியாகம் பண்ண, நாட்டுக்காக தியாகம் பண்ணி சாகல. ஒரு இராணுவ வீரன் சாகல. ஈபியில வேலை செய்யறாங்க, மேல போய் திடீர்னு ஷாக் அடி செத்து போயிடறான். அவனுக்காக கொடுக்கல. ஜன நெருக்கடியில வந்த செத்தவங்களை நீ முதலமைச்சர் ஆயிட்டு, ஜோசப் விஜயா முதலமைச்சர் ஆயிட்ட உடனே ஒரு அரசாங்க பணியை கொடுக்கறன்னா. நாளை நிமிடங்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். இப்போ அதிமுகவில் கடந்த ஒரு 3 மாதங்களாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு, பல்வேறு குடைச்சல் இருந்துச்சு. இப்போ அதெல்லாமே அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிருச்சா? அதிமுக மீண்டும் தேர்தலை எதிர்கொள்றதுக்கு தயாராகிடுச்சா சார்? கண்டிப்பாங்க. புயலுக்கு பின் அமைதி. அதாவது பெரும் புயல் மாதிரி தான் இருந்துச்சு இந்த 2-3 மாசமா. எல்லாரும் போகிறது வர்றது இப்படி எல்லாம். இன்னைக்கு எல்லாம் தெளிந்த நீரோடே ஆகிப்போச்சு. எடப்பாடியார் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிட்டார். பல மாவட்டங்களில் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி அதுவும் முடிவுக்கு வந்தாச்சு. இனிமேல் அப்படின்னும் போது அடுத்த வருட தேர்தல்களை எப்படி நாம் சந்திக்கிறது, அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாம் எப்படி எதிர்கொள்கிறது என்ற வியூகம் வகுத்துட்டு இருக்கார். அதே போல் முக்கியமான ஒரு இளைஞர்கள் எல்லாம் மேலுக்கு கொண்டு வந்து அவர்களை வழிநடத்தி இந்த இயக்கத்தை எப்படி இன்னும் முன்னேற்றம் அடைய வைக்கிறது என்ற பரிசீலனை பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அணுகுமுறை எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா போனவங்க போட்டோம், மீதி இருக்காங்க. மீதின்னு சொல்ல முடியாது, மிகுந்த எண்ணிக்கையோடு தான் நாங்கள் இருக்கோம். சொற்ப அளவில் போனாங்க, நாங்கள் பல கோடி இருக்கோம். அதனால் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இனிமேன்றது இந்த நான் சொன்ன மாதிரி தேர்தல் வியூகம் அமைச்சு இளைஞர்களை முன்னுக்கு கொண்டு வந்து மூத்தவர்கள் அவர்களை வழிநடத்தி இந்த இயக்கத்தை எப்படி கொண்டு போகிறது வெற்றி பாதைக்கு. இது புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா வழிநடத்தின இயக்கம். 10 ஆண்டுகளாக பொதுச் செயலராக இருந்து இவர் கட்டி காத்த இயக்கம் எங்கள் எடப்பாடியார். அதே மாதிரி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து நாட்டை வழிநடத்தினவர். அதனால் அவருக்கு எல்லாம் தெரிய வரும். அமைதி, அதாவது சத்தியம் சில சமயம் தூங்கும். சத்தியம் ஆனால் செத்து விடாது. அந்த சத்தியத்தின் மறு உருவம் தான் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அதனால் இந்த கட்சிக்கு வீழ்ச்சின்றது கிடையாது. இவர் அழகாக எங்களை முன்னெடுத்து செல்கிறாரு. தேர்தல் வியூகம் இப்போதுலேருந்தே நாங்கள் வகுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் பொதுச் செயலாளர் அவர் காட்டின வழியில், அவர் காட்டுகின்ற வழியில் நாங்கள் வீறு நடை போகிறதுக்கு எங்கள் தொண்டர்களும் சரி, 2ஆம் கட்ட தலைவரும் தயாராக இருக்கிறோம். அதுக்கேற்ற வியூகங்கள்லாம் அவரை வகுத்துட்டு வராருங்க. சார், இப்போ அதிமுகவில் இருந்து கடந்த ஒரு 3 வாரங்களா 2 வாரங்களா பனையூருக்கு படையெடுப்பாங்க. ஆனால் இப்போ அந்த சம்பவம் குறைஞ்சிருக்கு. உண்மையிலே அதிமுக உங்களுக்கு அதிமுகவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அதிமுகவில் இருக்காங்க. நிர்வாகிகள் நிறையா பேர் அங்கே போயிருக்காங்க. இந்த பனையூர் போகிற விஷயம் கொஞ்சம் நாளாக இல்லாமல் இருக்கே சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? நிர்வாகிகள் நிறைய பேர் போயிருக்காங்கன்னு சொல்கிற ஒரு கேள்வியை கேட்டீங்க. நிர்வாகிகள் நிறைய பேர் எங்கே போனாங்க? ஒரு 4-5 எம்எல்ஏ போனாங்க, அவங்கள நட்டாத்தில் விட்டாச்சு. சில பேர் 25 பேர் கூட்டிகிட்டு போனாங்களே, அதில் சில பேர் மன்னிப்பு கொடுத்துட்டு எடப்பாடியாரோ எங்கள் பொதுச் செயலாளர் கூட
இணைஞ்சு பணியாற்ற தொடங்கிட்டாங்க. அதில் ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலருக்கு என்ன கேட்டால், நாம் முதல்ல வகிச்ச மாவட்ட செயலர் பதவியே, தலைமை கழக பதவியோ மீண்டும் அப்படியே குடுத்துருவாங்களா? நாம் அதிலேயே இருந்து பணியாற்றுவோமா? நீங்க 25 பேர் போன உடனே, பொதுச் செயலாளருடைய கடமை என்ன? அவர்கள்லாம் வந்து அந்த பதவிகள விட்டு எடுக்கணும். எடுத்தாச்சு. ஆனா எடுத்த இடத்துல மற்றவரோட இணைச்சு, அந்த பணிய தொடர்ந்து கட்சி பணிய தொடர்ந்து நிறைவேற்றணும். அத பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து நம்ம குறிப்பா பார்த்தா, இந்த குடிகாரன் இருக்கான் பாருங்க, சி.வி. சண்முகம். அவன் வந்து வரவும் கூட இல்ல. என்ன, அவன் வராத பட்சத்தில என்னெல்லாம் சேர்த்துக்கணும், அப்படி இப்படின்னு சொன்னான். அது எப்படி நடைமுறை இப்ப சாத்தியமாகும்? ஆனா, அங்கெல்லாம் ஒரு மாவட்டத்துக்கு 6 தொகுதி, 8 தொகுதி, 4 தொகுதி இப்படியெல்லாம் இருக்கு. உங்களுக்கு மீண்டும் அந்த மாதிரி ஒரு கிடைக்குன்னா, அந்த மாவட்டத்தில 2, 2 தொகுதியா ஆக்கி, அதில உங்கள போடலாம். அது பொதுச் செயலாளரோட விருப்பம். அதில நாங்க தலையிட முடியாது. நான் சொல்றேன். 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அறிவிக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்கணும். அதெல்லாம் இல்ல. நாங்க இருந்த மாரியே எங்களுக்கு கிரீடம் சூட்டுங்கன்னா, அது எப்படிங்க? இதுவரைக்கும் கட்சி நடத்திட்டு இருக்காங்களே! அப்ப அவங்கள தூக்கி எங்க போடுறது? இது நடைமுறை சாத்தியம் இல்ல. அதனால அத பத்தி எங்களுக்கு கவலையும் கிடையாது. இப்ப எழுச்சியோட நாங்க எங்க பொதுச் செயலாளர் பின்னாடி வீறு நடை போடுறோம். வெற்றிய பறிக்க நாங்க சித்தமா இருக்கிறோம். இன்றைக்கு வெற்றி தாங்க எங்களுது. இந்த ரசிப்பு, கவர்ச்சி இதில நான் அந்த இடத்த நாங்க நோக்கி போவாத போயிட்டோம். திமுகவா, அதிமுகவா பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து திமுக எதிர்ப்பு விழ வேண்டிய வாக்குகள் அங்க தாவேகாக்கு போயிடுச்சு. ஆனா, அது எங்களுக்கு வரவேண்டிய வாக்குகள் சிதறி சார் போச்சு. இன்னமும் முதல்வர் விஜய் வெளியில வந்தா கூட்டம் கூட்டமா மக்கள் நிக்கிறாங்களே சார். கவர்ச்சி தானங்க. அதாவது கவர்ச்சின்றது அதாவது சினிமாவ பிடிச்சு போச்சு. மற்ற மாநிலங்கள்லாம் பேச ஆரம்பிச்சு, என்னடா தமிழ்நாட்டு மக்கள் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, மற்ற மாநிலங்கள் மட்டும் இல்ல, வெளிநாடுகளிலும் இன்னைக்கு தமிழன் என்று சொல்ல தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழுக்கென்று ஒரு மாண்பு இருக்கு அப்படின்னு சொன்னவங்கலாம், ஐயோ! இப்படி இருக்கே! அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியோ கவர்ச்சி இந்த பார்த்து ஒரு சினிமா தளத்த பார்த்து ஓட்டளிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு, ஓட்டளிச்ச மக்களும் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன, எடப்பாடியார் செய்த திட்டங்கள், நலத்திட்டங்கள், புரட்சித் தலைவி அம்மா செய்த திட்டங்கள், புரட்சித் தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள், இதையெல்லாம் நாம மறந்து, இப்படி ஓட்டடிச்சு, இப்படி இருமாந்து நிக்கிறோமேன்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இது வந்து அவரு இப்போ கோயம்பேடு கூட போனாரு. அங்க நெறைய ரஷ் வந்து அதுக்கு தான் நீங்க சொல்றீங்க. ம். நிச்சயமா இது அவர் நல்லா நடனம் ஆடுவாருங்க. நடிக்க தெரியாது. ஒரு நடிகர்ன்னும்போது கூட்டம் கூடத்தான் செய்யும். எம்ஜிஆர் கூட ஒப்பிட வேண்டும். எம்ஜிஆர் நடிகர்ன்னு சொல்லிடுவாங்க. எம்ஜிஆர் கூட ஒப்பிட முடியாது. அவர் ஆரம்ப கால ஒரு ரூ. 5 சம்பளம் வாங்கும்போதே ரூ. 3 உதவி செஞ்சுட்டு ரூ. 2 வீட்டுக்கு கொண்டு வந்த வந்து குடுத்தவரு. இத வந்து சக்கரபாணி அண்ணன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அவங்க அம்மா எங்கப்பா அந்த காசுன்னு இது மாரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு வறுமையான இருந்தவங்க பஸ்ஸுக்கு காசு தரேன், சாப்பாட்டுக்கு காசு இல்லம்மா. ரூ. 3 குடுத்தேன். மீதி ரூ. 2 குடுத்தேன். அந்த அம்மா பாராட்டுனாங்க. இதோட அவருக்கு வரலாறு நெறைய இருக்குது. திடீர்னு முளைச்சு சினிமா இதுல வந்து வந்து குதிச்சில்ல அவரு. சார் படத்துல விஜய் நடித்த முதல்வர் விஜய் நடித்த எல்லா படத்துலயும் அவரு எம்ஜிஆர வந்து முன்னிறுத்துறாரு. ஒரு புகைப்படமாவது அவரு அந்த அந்த சீன்ல இருக்கே சார். அதான் ஒரு சில படத்துல கடைசியா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு எய்ம் பண்ணும்போது புரட்சி தலைவர திரையில காமிச்சாரு. எந்த கட்சியை தொடங்குனாலும் சரி, எதுக்கு வந்தாலும் சரி, ஆட்சிக்குன்னு வந்தாலும் சரி, புரட்சி தலைவர தொடாம, அவர பத்தி பேசாம யாரும் கட்சி ஆரம்பிக்க முடியாது. இது தமிழகத்துக்கு ஒரு விதி அது. சார் இப்ப குறிப்பா வந்து முதல்வர் விஜய் தலைமையில போய் இணையிற அதிமுக எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் எல்லாமே எம்ஜிஆர் மாரி விஜய் ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர பத்தி புகழ்றாங்களே சார். யார் புகழ்றது? எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொன்னாரு. கடம்பூர் ராஜு சொன்னாரு. எம்ஜிஆர புகழட்டும். எம்ஜிஆர் மாரி விஜய கம்பேர் பண்ணி அதுதான் புகழ்றாங்களே முதல்லயே சார். சொல்லி எப்படிடா இணையாகும்? நானு இந்த குள்ள விஜயபாஸ்கர் அந்த விஜயபாஸ்கர் இருக்கிறானே, எம்.ஆர். விஜயபாஸ்கர் சார். அ இருக்கு. குள்ள விஜயபாஸ்கரும் சரி, எம்.ஆர். விஜயபாஸ்கரும் சரி. ஏன்னா விராலிய விட்டு மலைய திருட்டான்னு சொன்னேனே, அந்த விஜயபாஸ்கரும் சரி, கரூர் விஜயபாஸ்கரும் சரி. என்ன
உங்களுடைய பழைய காலத்தை நினச்சி பாருங்க. ஒரு 25, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க யாருன்றத. ம். இந்த அதிமுக புரட்சித் தலைவர் ஆரம்பிச்ச இயக்கத்துல நீங்க வந்ததால, இவ்வளவு பெரிய வாழ்க்கைய குடுத்த இயக்கம் இது. இதே விஜயபாஸ்கர் விராலிமலை விஜயபாஸ்கருக்கு நம்ம அந்த ஊர்ல ஆலங்குளம் தொகுதி வேட்பாளரை முன்னால நிறுத்தப்பட்ட அ தனவிமல். அவரு நாம கூட போன வீடியோ ஒரு பேசி இருந்தோம். அங்க வந்து அந்த சமுதாய மக்கள் என்ன பண்ணிருக்கு, முத்தரையர் சமூக மக்கள், அவங்க சங்கம் கூடி இத பார்த்து அவங்க ஒரு இதுவும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அவங்க. ம். ஆனா, இப்போ என்ன சொல்றாரோ அதுக்கு அதுவும் செவி வழி செய்தி. இந்த மாதிரி தனவிமல் என்ன விளம்பரப்படுத்திட்டான். ரூ. 1 என்கிட்டருந்து வாங்கிடுவானா? இது வந்து ஒரு நான் கேட்குறேன், இப்படி பேசலாமா ஃபர்ஸ்ட்டு? அவர் விளம்பரப்படுத்திட்டாரு. உங்ககிட்ட பணம் வராததால. எப்படியாவது என் பணம் வந்துருமான்னு. நீ பணம் குடுத்துட்டு அவர் மறுப்பு அறிக்கை விட போறாரு. விராலிமலை விஜயபாஸ்கர் எனக்கு பணம் குடுத்துட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பு அறிக்கை விட போறார். அது உண்மை. அது மட்டும் இல்லாம, அந்த ஆலங்குளம் தொகுதிக்கு வேட்பாளரா நிறுத்தின த விமல் கிட்ட நம்ம எடப்பாடியார் கட்சி நிதியாக, தேர்தல் நிதியாக குடுத்த பணத்த கூட நம்ம விஜயபாஸ்கர் கையாடல் பண்ணியிருக்காரு. தனவிமல் கிட்ட குடுக்கல செலவுக்கு. அவர்கிட்ட இருந்து தான் இவர் பணம் வாங்கிக்கிறார் 5 கோடி ரூபாவ. ஏன்னா, அது மட்டும் இல்லாம, நம்ம எங்க பொதுச் செயலாளர் அங்க பிரச்சாரம் பண்ண வரத்துக்கு, நம்ம தனவிமல் ரூ. 50,00,000 கேட்டு வாங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட வரலாறுலாம் அவங்க கிட்ட இருக்குது. அதே மாதிரி நம்ம எம்.ஆர். விஜயபாஸ்கர் போனீங்கன்னா, அங்க கரூர்ல ஆள் கடத்தல், மணல் கடத்தல், நில அபகரிப்பு, போலி பத்திரம் தயாரிக்கிறது, போலி அரசாங்க முத்திரையை தயாரித்து பத்திரப்பதிவு பண்ணுறது, இப்படிப்பட்ட நிறைய கேஸெல்லாம் அவங்க பேரில் இருக்குது. இதெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம விஜய் கிட்ட போனால் தாவிக்கா, நம்ம ஜோசப் விஜய் கிட்ட போனால் நம்மளை பாதுகாத்துக்கலாம். அவங்க எங்கே நம்ம இதுவெல்லாம் விளம்பரப்படுத்திட போகிறாங்க, நம்ம மேலே கேஸ் போட்டு நம்மளை அசிங்கப்படுத்திட போகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்க, அவர் கட்சியில் போய் இணைஞ்சு புரட்சி தலைவர் மறு உருவமாக உங்களை பார்க்குறேன் அப்படின்ற வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க. இதெல்லாம் பேச அவங்களுக்கே தெரியணும், புரட்சி தலைவர்கிட்ட நம்ம விஜயை ஒப்பிட முடியுமான்றதை அவங்க தெரிஞ்சிருக்கணும். அது அவங்களுக்கு தெரியலன்னும் போது அது விதிப்பயன் சொல்கிறதா என்னன்னு தெரியல. சார், இப்போ நீங்கள் கரூர்னு சொன்னீங்க. ஆமாம். இப்போ இந்த கரூரில் உயிரிழந்த ஒரு 41 பேர் குடும்பத்திற்கு வேலைவாய்ப்பு தாவேக அரசு வழங்கினாங்க. இப்போ அதை வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து அந்த பணியாணையை ரத்து செஞ்சுருக்காங்க சார். இருந்தாலும் சிடி நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் நான் அதை வந்து அங்கே கொண்டு போய் நாங்கள் அதை மேல்முறையீடு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராய சாவு நடந்தது. அதுதான் வந்து நம்ம முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின், தில்லுமுள்ளு கட்சிக்காரன், திருடர்கள் முன்னேற்ற கழக கட்சிக்காரன், அவனுங்க என்ன பண்ணானுங்க, 10 லட்ச ரூபாவை எடுத்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அரசாங்கம் இப்போ யார் வீட்டுக்கு போனான்டா, அது எங்கள் வரி பணத்தை எடுத்து அவனுங்க கொடுத்தானுங்க. அங்கே அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகாமல் இருக்கானே, அவங்க வீட்டிலலாம் அந்த குடிச்சிட்டு சாகாம அடி உதப்படுறோம். செத்துந்தான் எங்களுக்கு 10 லட்ச ரூபா வந்திருக்குமாடா பாவி, என்ன சாவரதாரடான்னு சொல்லிட்டு அங்கே கிழங்கட்டதெல்லாம் அடி வாங்குது, உத வாங்குதுங்க. அது இது வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. இப்போது நடிகர் விஜயை பார்க்க வந்த கரூரில் 41 பேர் குழந்தை குட்டி, அந்த குழந்தைங்கெல்லாம் வயிறு பிதுங்கி, கால் உடஞ்சி, கை உடஞ்சி, மண்டை செதறி எல்லாம் செத்துருக்காங்க. ஒரு நடிகரை பார்க்க வந்து கவர்ச்சி காரணமாக, சினிமா மோகம் காரணமாக பார்க்க வந்த குடும்பத்தை வந்து ஒரு தியாகம் பண்ண, நாட்டுக்காக தியாகம் பண்ணி சாகலை. ஒரு இராணுவ வீரன் சாகலை. ஈபியில் வேலை செய்கிறாங்க, மேலே போய் திடீர்னு ஷாக்கடி செத்து போயிடுறான். அவனுக்காக கொடுக்கல. ஜன நெருக்கடியில் வந்த செத்தவங்களை வந்து நீ முதலமைச்சர் ஆகிட்டு, ஜோசப் விஜயா முதலமைச்சர் ஆகிட்ட உடனே ஒரு வந்து அரசாங்க பணியை கொடுக்குறேன்னா அது எவ்வளவு பெரிய தவறு. அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, இனிமேல் ஜோசப் விஜய் எங்கே போகிறாரோ அங்கே போய் கிழங்கெட்டதெல்லாம் தள்ளி விட்டு சேர்த்து விட்டா நமக்கெல்லாம் வேலை கட்சிடுமே அரசாங்க பணி அப்படின்னு சொல்லிட்டு
தயாராக இருக்க ஆரம்பிப்பாங்க. ஜோசப் விஜய் எங்கே போகிறாரோ அங்கே வந்து ஜன நெருக்கடியில் உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்கள, இப்படி வந்து இளைஞர்களோ இளஞ்சிகளோ ம், அவங்கள முன்னிறுத்திட்டு அவங்க செத்துட்ட உடனே அரசாங்க பணி நமக்கு கிடைக்குன்ற மாதிரி அவங்க, அதாவது முயற்சி எடுக்கக்கூடும், முன்னெடுக்கக்கூடும் சொல்ல வரேன். இதுவும் தவறான முன் உதாரணம். அப்போ வந்து ஸ்டாலின் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஊராம்புட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேன்ன மாதிரி என்ன பண்ணிடும், ஸ்டாலின் வந்து அப்போவே 10 லட்சம் கொடுத்துட்டாருங்க. நீ வந்து 20 லட்ச ரூபா கொடுத்துட்ட. அப்புறம் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 5 லட்ச ரூபா, 35 லட்ச ரூபா. இதுவே வாழ்க்கைக்கு போதுமானது. அதை வச்சு சிறு தொழில் தொடங்கலாம். அதை வச்சு அவங்கள முன்னேற்றிக்கலாம். அப்படியும் மனசாட்சி அவங்கள கூப்பிட்டு வச்சு பனையூரில் அழுதியே, துக்கம் விசாரிச்சியே, இன்னும் மனசாட்சிக்கு இடம் கொடுக்கலன்னா, நீ வந்து ஒரு பள்ளி ஸ்கூல் நடத்துகிற, அங்கே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லாட்ரிக்காரன் இருக்கானே, யார், ஆதவ் அர்ஜுன், அவனுக்கு பெரிய நிறுவனம், அவருக்கெல்லாம் பெரிய நிறுவனம் இருக்குது, அங்கே ஏதாவது வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம சத்யபாமா காலேஜ், அவர் பேர் என்ன, மரிய வில்சன், அவருக்கு கல்லூரிகள் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது, இன்னும் பல நிறுவனங்கள் இருக்குது, அங்கெல்லாம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடு. இது விவாத பொருளாகவே வராது. இல்லையா உங்ககிட்ட அளவுக்கு மீறிய பணம் இருக்குது, ஆளுக்கு இன்னும் 1 கோடி கூட கூட அது கேள்விக்கே வராது. அவங்களுக்கு இன்னும் நீ வாழ்க்கையில் அந்த குடும்பத்தை முன்னேற்றன்னு நினச்சா உங்ககிட்ட நிறைய அந்த 20 லட்சமே நீ நீ வந்து ஒரு இலங்கை நிவாரண நிதிக்கு 500 ரூபா கொடுத்தவர் உங்கள்கிட்ட கைக்கு வராது. நான் அது எல்லாமே உலக அறிஞ்ச விஷயம். நீ உங்களோட இவங்கள பேர் இருக்காங்களே முதலாளிகள், பண முதலைகள், அவங்கக்கிட்டேருந்து வாங்கி 1 கோடி ரூபாய் கொடு, அவங்கள மேலே முன்னேற்ற பாடுபடு. அது வந்து விவாத பொருளாக வராது.